பார்த்தோம்னா இந்த வேள்பாரி எனக்கு தெரிஞ்ச எஸ்எஃப்சி வந்து வேள்பாரிலேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்துருக்கிறாரு. அதாவது நார்மலாக வந்து நீங்கள் வந்து அரசர்களை பற்றி பார்த்துருப்பீங்க. அரசன்னா யார், அவன் வந்து எப்படி வந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பான விஷயம்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அரசர்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருப்பான். அவன் யாருன்னா ஒரு குடியோட தலைவன். மீன்ஸ் இந்த மூத்த குடி, இளைய குடி அதெல்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு குடி இருக்குது. அந்த குடியோட தலைவன் அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அரசர்னால் யார், இந்த அரசர் காலத்திலலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இது பார்த்ததுக்கப்புறம் நம்ம மக்களுக்கு இந்த 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 முறையெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்டமாற்று முறைகள்லாம் இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாரு. அதாவது ஒவ்வொரு விஷயங்களாக வந்து ஒரு புது இடத்துலேருந்து பார்த்துட்டு நம்ம இருக்க மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்கள வந்து மேம்படுத்ததுக்கப்புறம் தான் மீன்ஸ் அந்த அந்த ஒரு குளமே வந்து பெருசாகவும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணியிருப்பார். அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், லைக் வேள்பாரியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குடித்தலைவனை வந்து இன்னொரு இடத்துல ஒரு அரச காலத்தில் பார்த்து அங்கே வந்து அங்கே ஒரு பெண்ணையும் பார்த்து காதலில் விழுந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணுவாங்க. இதில் கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதே மாதிரி தான் போகும். அந்த அரசவை தலைவையில் இதில் வந்து அரசவையில் வந்து வில்லனாக இருந்தாலும் அங்கே இருக்கிற அவங்களோட சிஸ்டர், அவங்களோட பொண்ணு வந்து நம்ம ஹீரோ மேலே காதலை வைப்படுற மாதிரி காட்டுவாங்க. சீனரிஸ்லாம் போகும். ஆல்மோஸ்ட் கல்யாணம் மாதிரி தான் போகிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஸ்க்ரீன் மேலே பார்க்குறப்ப. பட் ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, பெரிய ட்விஸ்ட்டு. நான் அதை ரிவீல் பண்ண விரும்பல, நீங்கள் படமாக பாருங்கள். ஸோ இதாங்க இந்த மாதிரி ஒரு சில அமைப்புகள்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது நரேஷனில். லைக் நீங்கள் இதுக்கெலாம் வந்து மூணாவது படம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எடுக்கலாம். இதெல்லாம் எடுத்தால் மக்கள் நம்புவாங்க, இதெல்லாம் காட்டினா மக்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்ல வந்தது. இனிஷியலாக சொன்னது ராஜமௌலி அவரோட பாகுபலி ஸ்டைலில். பட் ஆனால் பாகுபலிக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணால் அது மக்களுக்கு ரீச் ஆகும், சக்ஸஸ் ஆகும், நம்ம பாக்ஸஸ் அடிக்கலாங்கிற விஷயங்களை ராஜமௌலி கற்றுக் கொடுத்துருக்காரு. அதை பேஸ் பண்ணி அப்படியே ரிசர்ச் செட்டியும் கொண்டு வந்து அதில் தெய்வ அம்சம் விஷயங்கள்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்காங்க. இதில் இன்னொரு விஷயம், அந்த விஎஃப்எக்ஸும் சரி, அந்த திரைக்கதை அமைப்பு, ஒளிப்பதிவு, ஒளி கலவை எல்லாமேங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதில் நான் முக்கியமாக வந்து இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், பிஜிஎம், சாங்ஸ் அஜினித் லோகேஷ்